ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஃபினா ஃப்ளோரிட்டா விளாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் பாப்பாவுக்கு எடுத்த பிளாசோ பேண்ட்டு. ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதை நம்ம எப்படி கம்மி பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பார்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹைட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அந்த பார்டர் அளவை நான் அப்படியே அளந்து எடுத்தேன்னா 4 இன்ச்சு இருக்குது. இந்த 4 இன்ச்சு அளவு நமக்கு வந்து ஹைட்டுன்னு கம்மி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு துணி கொடுத்துருக்காங்க. அந்த துணியை நாம் மடித்து 4 இன்ச் அளவுக்கு நம்ம உள்பக்கமாக மடித்து தைச்சிக்கலாம். இப்போது இது வந்து ஒயிட் கலருங்கிறதுனால சாக் பீஸ் வந்து நான் மார்க் பண்ணால் அது வந்து தெரியல. நம்ம ஒயிட் கலர் தைக்கும் போது வேறு க்ரீன் கலரு அது போல் ஏதாச்சும் கலர் வச்சு நாம் மார்க் பண்ணிக்கலாம். உள்பக்க துணியை மடித்து வச்சு தைச்சிக்கலாம். ஜாயின் பண்ணியிருப்பாங்கள தையல், அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு ஜாயின்லேருந்து நாம் ஆரம்பிக்கலாம். உள்கங்க இருக்கும் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாமே எடுத்து விட்டு நாம் கரெக்டாக தைச்சிக்கலாம். இது வந்து ரெடிமேடில் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்காக தான் இதை நம்ம வந்து கரெக்டான அளவாக ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். வெட்ட வேண்டாம். வெட்டாமல் இது மாதிரி உள்பக்கமாக மடித்து தைச்சிட்டா கூட நமக்கு பின்னாடிக்கு யூஸ் ஆகும். 4 இன்ச்சு வச்சு கரெக்டாக நாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரஃப் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். அங்கே நம்ம கரெக்டாக 4 இன்ச்சு அளந்து மார்க் பண்ணிவிட்டு தைச்சோன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து தைக்கும் போதே அப்படியே இன்ச் டேப்பில் 4 இன்ச்சு அளந்து நான் தைச்சிக்க போகிறேன். ஏன்னா ஒயிட் கலர் சாக் பீஸாக இருக்கிறதுனால அது தெரியாது. அதனால தான் இதில் வந்து துணியை நாம் இழுக்காத ஃப்ரீயாக விட்டு தைக்கணும். இழுத்து தைச்சோன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கம் வரும். அதனால் இழுக்காத ஃப்ரீயாக விட்டு நம்ம தைக்கணும். அந்த மாதிரி அளவையும் நாம் கரெக்டாக 4 இன்ச்சு எவ்வளோ அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி நாம் தைச்சிக்கணும். இல்லைனா முறுக்கிக்கிட்டு போகும் ஒரு மாதிரியாக. இப்போ இதை நாம் நல்லா அழகாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியில் நம்ம முடிக்கும் போது பார்த்திங்கன்னா சமயத்தில் கரெக்டாக அந்த தையலோட கரெக்டாக வந்து நிற்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரவுண்டாக தானே வெட்டுறாங்க உங்களுக்கு, அதனால் நமக்கு அந்தமாரி இருக்கும். அந்தமாரி இருந்ததுன்னா இது போல் லைட்டாக நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வெளியில் அவ்வளோவா அசிங்கமாலாம் தெரியாது. இது போல் அழகாக நம்ம மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுட்டு நாம் தைச்சிக்கலாம். இப்போது இது வந்து உள்பக்கம், அதாவது பேண்ட்டில் உள்ளார ஒரு துணி கொடுத்து தைக்கிறாங்க பார்த்தியா, லைனிங் மாதிரி, அந்த துணி தான் இதை நாம் தைச்சிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து மேல் பக்கம் மெயின் துணி வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தது வந்து மேல் பக்க துணியை நாம் எடுத்துக்கலாம். இதை வந்து நாம் உள்பக்கமாக 2 இன்ச்சு அளவுக்கு டக்கு பிடிக்க போகிறோம். எதுக்காகன்னு சொன்னால் 2 இன்ச்சு நம்ம வந்து டக்கு பிடிக்கக்குள்ள அதை மடித்து தானே நம்ம டக்கு பிடிப்போம். அப்போ 4 இன்ச்சு நமக்கு கணக்காகிடும். அதனால் இது போல் நான் மடித்து வச்சு 2 இன்ச்சு அளவுக்கு கணக்கு பண்ணி தைக்க போகிறோம். ஃபுல்லாக ஒரு ரவுண்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுவும் இதே போல் நம்ம 2 இன்ச்சு அளவுக்கு கணக்கு பண்ணி சாக் பீஸில் மார்க் பண்ணி கரெக்டாக ஃபுல்லாக மார்க் பண்ணி 2 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி நாம் வந்து தைக்கலாம். நான் வந்து இப்படி தைக்கும் போது 2 இன்ச்சுன்னு அளவு வச்சு தைக்க போகிறேன். டக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கெட்ட பக்கம், அதாவது உள் பக்கம் தான் நான் வந்து இது மாதிரி தையல் போட்டிருக்காங்களா உள் பக்கம், அங்கே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி தைக்க போகிறேன். மேல் பக்கம் நம்ம தைக்கக்கூடாது, உள் பக்கம் தான் நம்ம தைக்கணும். அப்போ டக்கு வந்து உள்ளார போயிடும். உங்களுக்கு வெளில வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கும் வந்து நம்ம ரஃப் அடிக்கணும். ரஃப் அடிச்சுட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும். துணியை இழுக்காமல் கரெக்டாக லெவலாக வச்சு நாம் தைச்சிக்கணும். ரொம்ப துணியை இழுத்துறாமல் தைக்கணும். இதே மெத்தடு தான் நம்ம வந்து பாவாடை வந்து அடியில் ஹைட்டு அதிகமாக இருந்தாலும் அதுக்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி நம்ம ஹைட்டை வந்து கம்மி பண்ணுவோம். வெட்டிடக்கூடாது. வெட்டாமல் இந்தமாரி டக் பிடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்ட்ரு இருந்துச்சு. அதனால் பார்டரை வச்சு நம்ம அளவு வச்சு கரெக்டாக நம்ம தைச்சிக்கிட்டோம். ஆனால் இந்த பக்கம் பேக் சைடில் உங்களுக்கு பார்டர் இல்லை. அப்போது என்ன செய்யணும்னு சொன்னால் மொத்தம், அதாவது பார்டர்லேருந்து 2 இன்ச்சு நம்ம தைச்சோம்ல அது வரைக்கும் சேர்த்து நம்ம அளந்து பார்த்தோன்னா 6 இன்ச்சு. அப்போது அந்த 6 இன்ச்சு அளவுக்கு நம்ம வச்சு அதில் 2 இன்ச்சை மைனஸ் பண்ணி நம்ம தைச்சிக்கணும். அப்படி தைச்சோன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரே அளவாக வந்துடும். இப்போ ஃபுல்லாகவே பார்டர் இருந்துச்சுன்னா நம்ம பார்டரை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து 2 இன்ச்சு டக்கு பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பார்டர் இல்லாதனால முன்னாடி பார்டரோட சேர்த்து 6 இன்ச்சு இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல நான் அதேமாரி 6 இன்ச்சு வச்சு அதில் 2 இன்ச்சு மார்க் பண்ணி தான் தைக்கிறேன். இதில் வந்து ஒயிட் கலர் சாக் பீஸுங்கிறதுனால மார்க் பண்ணுறதும் தெரியாது. நீங்கள் வேறு கலர் சாக் பீஸ் இருந்தால் அதில் மார்க் பண்ணி நீங்கள்
தைச்சிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுலேயும் அதே போல் தைச்சி நாம் முடிக்கக்குள்ள ஏதாச்சும் துணி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அந்த தையலோட சேர்த்தா மாதிரி ஒரு மடிப்பு மடித்து நீங்கள் தைச்சி விட்டுட்டிங்கனாக்கா அது வந்து ஒரு எதுவும் உங்களுக்கு தெரியாது, அழகாக தான் இருக்கும். ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு தெரியாது. ஃபினிஷிங் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நம்ம தைக்கக்குள்ள துணியை இழுக்காமல் தைச்சோனாலே நமக்கு கரெக்டாக தான் வரும். பாருங்க, கரெக்டாக வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ரஃப் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக இதோட அவுட்ஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. முன்னாடி தரையில் பறந்துட்டு இருந்துச்சு, இப்போ கரெக்டாக பாதத்தோடு இருக்குது. தேங்க்யூ.